அதனால் நீங்கள் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம். நாங்கள் இந்த கொள்கைகளெல்லாம் படிச்சிங்கல்ல, மதுக்கடையில் அடித்து உடைக்கணும், ஒரு ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, அரக், அதை வச்சு இவங்க தயவு செஞ்சு பேசாமல் இருங்களேன் பத்திரிகையாளர்களே. அதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பிச்சா அதில் எவ்வளவு விஷம் இருக்குது, இந்த உடல் கூறுகள் எப்படி அழிஞ்சு போகுங்கிறது தெரியும். அந்த இலவை தூக்கி போட்டு உழைப்பாளர்களுக்காக கல்லுக்கடை தரங்க, ஷாம்பெயின் மாதிரி ஆக்குங்க. அரிசியிலேருந்து ரேஷன் அரிசி எவ்வளோ வீணாகுது, அதில் ஷாம்பெயின்லாம் அப்படி தான், இதில் இருந்தும் கோதுமையில் இருந்தும் ஆப்பிளில் இருந்தும் அரிசி இப்படி தான் தயாரிக்கப்படுது. அப்படி நம்ம உணவாக அதை படைச்சி நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு போங்க, அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். எங்கள் கொள்கைகளை இதை ஏற்றுக்கிற அதிமுக கூட சேருவோம். ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம். யாரு கூட சேருவோம். நாங்கள் ஒன்றும் சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது தேர்தல் திருவிழா, பயங்கரமான தேர்தல் திருவிழா. என்று கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறதோ அந்த திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும், பயங்கரமான பங்கு வகிக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருந்தோம்.